இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequencesல Exercise 2.2ல 9th question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 2 mark question, ஓகேவா? question என்ன சொல்லிருக்காங்கன்னு first பார்த்துடலாம். Find the least number that is divisible by the first 10 natural numbers. அதாவது நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு least number கண்டுபிடிக்கணும். அந்த least number வந்துட்டு divisible-ஆ இருக்கணும். எதுக்கு அப்படின்னா first 10 natural numbers கூட divisible-ஆ இருக்கணும். first 10 natural numbers என்ன? 1 to 10 தான் என்னோட first 10 natural numbers. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 1 to 10ல இருக்கிற numbers எல்லாத்துக்கும் நான் LCM perform பண்ணி என்னோட least number இங்க find out பண்ண போறேன். அப்போ நான் first என்னோட list பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9, 10. இதுதான் என்னோட first 10 natural numbers. இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் LCM perform பண்ண போறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆர்டர் வைஸ் போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னது 2 எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போ 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 வந்து அப்படியே தான் இருக்கும். 2 வந்து எனக்கு 1 டைம், 3 எனக்கு கிடையாது, ஸோ அப்படியே எழுதிப்பேன். 4 வந்துட்டு 2 டைம்ஸ், 5 வந்துட்டு எனக்கு கிடையாது, ஸோ 5, 6 வந்துட்டு 3 டைம்ஸ், 7 கிடையாது, 8 வந்துட்டு 4 டைம்ஸ் அண்ட் 9 எனக்கு கிடையாது, 10 வந்துட்டு எனக்கு 5 டைம்ஸ். ஸோ இதை நான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. ஸோ நான் டிவிசிபிள் பை 3 அப்படின்றதுனால 3 வந்து எனக்கு டிவிசிபிள் தானே. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ப்ரைம் ஃபேக்டர் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1, 1, 3 வந்துட்டு 1 டைம், 2 எனக்கு கிடையாது, 5 எனக்கு கிடையாது, 3 இருக்காது 1 டைம், 7 கிடையாது, 4ம் கிடையாது, 9 வந்து எனக்கு டிவிசிபிள் பை 3 தான். எத்தனை டைம் அப்படின்னா 3 டைம். அப்போ எனக்கு 5 அப்படியே தான் இருக்கும். இப்போ திரும்பவும் இதை வந்து எதால டிவிசிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 2 எடுத்துக்கிறேன் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ 2ன்னு எடுத்துக்கிட்டா 1, 1, 1, 2 எனக்கு 1 டைம் இருக்கும், 5 கிடையாது, தென் 1, 7 கிடையாது, 4 வந்துட்டு 2 டைம்ஸ், எனக்கு வந்து 3 கிடையாது, 5 கிடையாது, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 5 ஃபேக்டர் 5 எடுத்துக்கிறேன். இப்போ 1, 1, 1, 1, 5 வந்துட்டு 1 டைம் அண்ட் திரும்பவும் 1, அப்புறம் எனக்கு என்ன இருக்கும்? 7, 2, 3, எனக்கு 5 இருக்கு, அதுவும் எனக்கு 1ஆ மாறிடும். நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஃபேக்டர் வந்துட்டு 7 எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு ப்ரைம் நம்பர் தானே. அப்போ 1, 1, 1, 1, 1, 7 வந்துட்டு 1 டைம், எனக்கு ரிமைனிங் 2 and 3, 1 இருக்கும். அப்போ நான் இப்போ என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாமா? 2 எடுத்தேன் அப்படின்னா 1, 1, 1, 1, 1, இப்படியே எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ 1 இருக்கும், ரிமைனிங் 3, 1. ஸோ ஃபைனலாக நான் 3 எடுத்தேன்னா எனக்கு எல்லாமே 1 ஆகிடும் இல்லையா? ஸோ 3 எடுத்துக்கிறேன். ஃபைனலாக எனக்கு எல்லாமே 1, 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிரும், ஓகேவா? நமக்கு இப்போ எல்லாமே கிடச்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அப்போது எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் எழுதணும் இல்லையா? 2 into 3 into 2 into 5 into 7 into 2 into 3. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஆர்டரில் எழுதிக்கிறேன். எனக்கு 2 வந்து எத்தனை டைம்ஸு? 1, 2, 3 டைம்ஸ். ஸோ 2 power 3 into 3 வந்துட்டு எனக்கு 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 3 power 2 into ரிமைனிங் என்ன இருக்குது? 5 into 7. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணனா அப்படின்னா 2 power 3 வந்துட்டு எனக்கு 8 into 3 power 2 வந்து எனக்கு 9 இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 9s are 72. 72 into 5 வந்துட்டு என்ன அப்படின்னா 360. ஸோ 360 into 7 வந்து 2520 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு ஃபைனலாக இங்கே எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 2520 அப்படின்னு சொல்லி நான் இங்கே ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ஓகேவா? அப்போ நான் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவேன் அப்படின்னா therefore the least number that is divisible. ஸோ கொஸ்டினில் இருக்கிறத நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஸோ divisible by first 10 natural number is 2520 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஃபைனலாக நான் இப்படி எழுதி என்னோட ஆன்சரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன், என்னோட ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு குயிக் ரீகால் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது நான் ஒரு லீஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும், அது வந்து எதில் டிவிசிபிளாக இருக்கணும்?
ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 1 to 10. ஸோ 1 to 10க்கு வந்துட்டு நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி என்னோட ஃபைனல் ஆன்சர் எல்லாத்தையும் நான் 111 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம்ல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்கு? 2 into 3 into 2 into 5 into 7 into 2 into 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ நான் எல்லாத்தையுமே ஆர்டர்ல எழுதிக்கிறேன். 2 வந்து எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 power 3 into 3 power 2 into 5 into 7 கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு 2 power 3 வந்து 8, தென் 3 power 2 வந்து எனக்கு 9. இப்போ இது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டேன்னா இப்போ நான் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்போ 8 into 9 வந்து 72, 72 into 5 வந்து 360, 360 into 7 வந்து 2520. அப்போ எனக்கு ஃபைனலாக எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 2520 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா, தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை தி ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் இஸ் 2520 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.